ஏசுனாரு நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய அதிசயத்தை செஞ்சாருன்னு அவர்கிட்ட வந்து நன்றி சொல்லி அவர்கிட்ட காமிச்சிட்டு அப்புறம் கூட போய் என்ன யார்கிட்ட போய் காமிக்கலாமா இல்லையா? ஆசாரி எங்க ஓட போறாரு, ஏசுனார ஊட விட்டு ஊருக்கு போயிட்டே இருப்பார். ஆனா இவனு என்ன செஞ்சானுங்க, ஆசாரின்ட்டு தானே கடை சொன்ன நல்ல ஐட்டம், நேரா போய் ஆசாரிட்ட காமிச்சான், சர்டிஃபிகேட் வாங்கினா நேரா வீட்டுக்கு பொண்டாட்டி பிள்ளைய பார்க்க போயிட்டான். எங்க போட்டான்? பொண்டாட்டி பிள்ளைய பார்க்க போயிட்டான். அதுல ஒருத்தவன் மட்டும் என்ன செஞ்சான், டேய் நீங்களாம் புத்தி கெட்டவனுடா, நீங்க நன்றி கெட்டவனுடா, நான் என்ன நல்லாக்குன இயேசுவ பார்த்துதான் நான் ஆசாரின, எனக்கு சர்டிஃபிகேட் அப்புறம் தான்டா தேவைன்னு நேரா இயேசுவை நோக்கி ஓடணும். போய் ஆண்டவரேன்னு போய் காலில் சாஸ்தாமா வந்து உன்ன மாதிரி ஒரு தெய்வம் கிடையாதுயா அப்படின்னு சொல்லிட்டு நன்றி அவருடைய உள்ளார ஏக்கம் பாருங்க. நான் வந்து அதுதான் நான் நினைக்கிறேன். ஏசாண்டுடைய ஏக்கம், வந்தவனை விட்டுட்டாரு, மற்ற 9 பேர் எங்கப்பா அப்படின்னு. 9 பேர் எங்கே? அது கத்த அந்த சவுண்ட் நேசமணியங்கள் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த செய்தியை வந்து சிதம்பரம் புல்பீட்ல கொடுக்குறாரு. உன்ன மாதிரி நான் விசுவாசி அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். 9 பேர் எங்கே அப்படின்னு கத்தும் போது என் உள்ள அப்படியே உடைஞ்சுது. கதறி அழுத, வெம்பி அழுத, ஆண்டவரே அந்த 9 பேர் மாதிரி நன்றி கட்டத்தனமா நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே, சாவர வரைக்கும் அந்த ஒருவனை போல நான் இருக்கணும் ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுத்தேன். இன்னைக்கு அதனால்தான் நான் மேடையில் நிக்கிறேன். அந்த 9 பேர் எங்க தெரியாது, கதர்னேன். அன்பால அந்த ஒருத்தவன் உடல் சுகத்தையும் பெற்றுக்கொண்டு ஆண்டவர்கிட்ட வந்ததுனால என்ன செஞ்சான் தெரியுமா? வந்ததுனால அவன் ஆத்தும சுகத்தையும் பெற்றுக்கொண்டான். ஆமே, ஆத்தும ரட்சிப்பையும் பெற்றான். இவன் சரீரத்தை மட்டும் இந்த 9 பேர் சுகத்தை பெற்று மனைவி பிள்ளையோட வாழ்ந்தானோ ஆத்தும ரட்சிப்பை பெறவில்லை. அந்த ஒருத்தவன் நன்றி சொல்லி வந்த ஆண்டுடைய பாதத்தை வந்தான் பாரு, அவன் சரீர சுகத்தையும் பெற்றான், ஆத்தும சுகத்தையும் பெற்றான், ஆண்டோடு நித்தியமாய் வாழ்கிறான். அந்த வாழ்க்கையை தான் நிலைத்திருன்ற. அதுக்கு விசுவாசம் தேவை. அதுக்கு என்ன தேவை? முழு விசுவாசம் தேவை. இன்னைக்கு நம்ம அரைகுற விசுவாசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விசுவாசி என்று நம்மளை நாமளே சொல்லிக்கிட்டு ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். முழு விசுவாசம் தேவை. நம்பப்படும் உறுதி, காணப்படாத நிச்சயம். நம்பப்படும் உறுதி, ஏசாண்டவர் ரட்சகர் என்பதை நம்புகிறோம். காணப்படாத அந்த ரட்சிப்பு, அந்த நித்திய ஜீவன், அதுதான் நமக்கு இல்ல. அதையும் நம்ம நம்பணும். நிச்சயமா எனக்கு நித்திய ஜீவனை தருவார். அதுக்குதான் இந்த வழியெல்லாம் சொல்லி கொடுக்கிறார். உனக்கு நித்திய ஜீவன் வேணும் பாப்பா, முடிவு பரிந்தம் என் வார்த்தையில நிலை நில், அன்புல நிலை நில், விசுவாசத்துல நிலை நில். இன்னும் அடுத்தது 3வது காரியம், பரிசுத்தத்துல நிலை நில். எதுல? இன்னைக்கு பரிசுத்த குலைச்சலாக்குறதுக்கு பிசாசு என்ன வேணாலும் உன்கிட்ட தீவிரித்து காட்டலாம். இன்னைக்கு செல்போன் வந்த பிறகு இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு 199 பேரு கெட்டு குட்டிசாரா போயிட்டு இருக்கிறோம் பரிசுத்தத்துல. இன்னைக்கு நான் அப்படிதான் சொல்றேன். பரிசுத்தத்தை நீ இழந்துட்டனாக்கா ஆண்டவர்கிட்ட கிட்டி சேர முடியாது. ஏன்? அவர் பரிசுத்தர், நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதை எடுத்து படிச்சிருங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை படிக்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். எல்லாவற்றிலேயும் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய். அப்ப பரிசுத்தத்துல முடிவு பெறிந்த நிலை நிற்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் தான் பரலோகத்துக்கு போறதுக்கு உண்டான வழி. நான் பரிசுத்தர், என்ன நீ ஆராதிக்கிறேன்னா நீயும் பரிசுத்தராய் இருக்கணும் நான் விரும்புறேன். அவருடைய விருப்பத்துல நம்ம நிலை நிற்கணும். அவர் விருப்பத்தை செய்யறது நிறைய இருக்குது, அவருடைய வார்த்தை நிறைய இருக்குது. நான் என்ன சொன்னேன், செலக்டடா ஒரு 4 மட்டும் இன்னைக்கு சொல்லித்தரேன். 1 அன்பு, 2வது விசுவாசம், 3வது பரிசுத்தம், 4வது இன்னைக்கு பாருங்க தாழ்மை. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கிடுங்க. முடிவு பரிந்தும் தன்னை தாழ்த்தினார்னு இருக்கும். அந்த வசனத்தை படிங்க. 2ஆம் அதிகாரம் பிலிப்பியர் 2. அதாவது மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு
சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். எது வரைக்கும் தாழ்த்தினாருங்க? எது வரைக்கும்? மரண பரியந்தம், முடிவு பரியந்தம் தாழ்த்தினார். இன்னைக்கு அதுதான் உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிறார். நிலை நிற்கிறவனே, உன்னுடைய மரண பரியந்தம் தாழ்மையில நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இப்ப இந்த 4 காரியமும் மிக 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 முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது கிறிஸ்துவ வாழ்க்கையில. அப்ப நம்முடைய வாழ்க்கையில முடிவு பரியந்தம் அல்லது மரண பரியந்தம் நம்ம கடைசி வரைக்கும் இந்த அன்புல, விசுவாசத்துல, பரிசுத்தத்துல, தாழ்மையில என்ன இருக்கணுமா? நிலைத்து நிற்க வேண்டும் என்ற சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறார். அன்பால அப்படி நிலைத்து நின்னா உனக்கு என்ன கிடைக்குமா? மீட்பு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? ரட்சிப்பு. அதான் இங்க சொல்றாரு 13:13, மார்க் 13:13, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்றோமே. நேத்து ஒருத்தர் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், உங்க சர்ச்சில் இந்த பொண்ணு ரட்சிக்கப்பட்டுருச்சா அப்படின்னாரு. எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு கொஞ்சம் அப்படி ஸ்டக் ஆயிட்டேன். இல்லைன்றதா ஆமான்னு சொல்றதா? இந்த பொண்ணு ரட்சிக்கப்பட்டுருச்சா சார்? அவர் எந்த அளவு வச்சுட்டு எந்த அளவுல கேட்கிறாருன்றது எனக்கு தெரியாது. நான் ஒரு அளவு வச்சு ரட்சிப்பு எனக்கு சொல்லி கொடுத்தது ஒரு அளவு. நான் உடனே சொன்னேன் அந்த பொண்ணு ரட்சிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு. என்னுடைய அளவு என்னன்னாக்கா, நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தாலே ரட்சிக்கப்பட்டிருக்காய். ஆமென். நான் அப்படிதான் விசுவாசிக்கிறேன். என் சபையில சொல்லி கொடுத்த ரட்சிப்பை நானே இப்ப நான் நடத்துற சபையில நான் இம்ப்ளிமெண்ட் பண்றது கிடையாது. உட்காந்துட்டு பாவத்தெல்லாம் எழுது, போய் அறிக்கையிடு, என்கிட்ட வந்து ஒப்பி, என்கிட்ட வந்து அறிக்கையிடு, அதெல்லாம் போய் சரி பண்ணு, அதுக்கப்புறமேட்டு வசனத்தை வாங்கு, அப்பதான் நான் ரட்சிக்கப்பட்டு முத்திரை குத்தி ஞானசானம் கொடுக்கறதுக்கு நான் அந்த இதை ஃபாலோ பண்ணவில்லை. ஏசாண்டவரை நீ ஏற்றுக்கொண்டாலே நீ ரட்சிக்கப்பட்ட. ஆமென். உன் பாவத்துக்கா என் பாவத்துக்கா அவர் சிலுவையில மறிச்சிட்டார், அதை விசுவாசித்தாலே நீ ரட்சிக்கப்பட்டுட்ட. இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறானோ அவன் ரட்சிக்கப்பட்டு விட்டான் என்பது என்னுடைய அளவு. நான் அதை வச்சுக்கிட்டு ரட்சிக்கப்பட்டுடுச்சுன்னு சொல்லிட்டேன். நான் சொன்னதுல தப்பு கிடையாது. அவர் கேட்கறது எந்த அர்த்தத்துல கேட்டாருன்னு எனக்கு தெரியாது இன்னைக்கு. ஆனா ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுது அதை தான் நான் நம்புறேன். முடிவு பரிந்த நிலை நிற்பவனே எந்த ரட்சிப்பை நீ பெற்றிருந்தாலும் சரிதான். எந்த சபையில எப்படிப்பட்ட ரட்சிப்பை உனக்கு கற்றுக் கொடுக்கிறார்களோ அத்தனை ரட்சிப்பையும் நீ எந்த ரட்சிப்பை பெற்றாலும் சரிதான். முடிவு பரிந்த நிலை நிற்கலன்னா உன் ரட்சிப்பு அம்பேல்ன்றது மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன் விசுவாசம் அம்பேல் ஆயிடுச்சுன்னா உன் ரட்சிப்பு அம்பேல். உன் பரிசுத்தம் அம்பேல் ஆயிடுச்சுன்னா உன்னுடைய ரட்சிப்பு அம்பேல். உனக்கு அன்பு இல்லாம நீ செத்து போச்சு அன்புனாக்கா உன் ரட்சிப்பு நீ எழுந்துட்டேன்னு அர்த்தம். நீ பரிசுத்தம் இல்லாம கடைசி வரைக்கும் முடிவு பண்ண மரண வரைக்கும் நீ பரிசுத்தம் இல்லாம நீ 10 நாளைக்கு பரிசுத்தமா இருந்துட்டு 20 நாளைக்கு நீ அசுத்தமா வாழ்ந்தனா உன் ரட்சிப்பு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். நீ 10 நாளைக்கு விசுவாசித்துட்டு மலையை பேர்க்கத்தக்க விசுவாசம் எனக்கு இருக்கிறது, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன அது போயிடுச்சுன்னு சொல்லி விசுவாசத்தில் நீ பெரிய ஆளா நீ காமிச்சிட்டாலும் உனக்கு அன்பு இல்லைன்னா பூட்ட கேசுன்றாரு. ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு உள்ளது. உன் ரட்சிப்பு அம்பேல். அன்பாலே எனக்கு சொல்லி கொடுத்த சபையில ரட்சிப்பை குறித்து சொல்லி கொடுத்தாங்க. அவங்க எந்த கொள்கையில இருந்தாங்கன்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணேன். கொள்கையை பத்தி உங்களுக்கு தெரியாது, டாக்டரின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு சபையில ஒரு டாக்டரின் இருக்கிறது, ஒரு கொள்கை இருக்கிறது. அப்ப இந்த கொள்கை என்னன்னாக்கா கேல்வினிஸ்ட் கொள்கையை நம்ம எல்லாம் கடைபிடிக்கிறோம்னு ஒருத்தர் சொன்னார். நான் முன்னால் இருந்த சபையினுடைய கொள்கை ரீதியில என்னன்னாக்கா கேல்வினிஸ்ட் கொள்கை. கேல்வினிஸ்ட் என்பது ஒரு தேவ மனுஷன் வாழ்ந்தார். மார்ட்டின் லூத்தர் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்தவர். அவர் ஒரு கொள்கையை வகுத்தார். என்னன்னா ஒரு மனிதன், ஒரு மனுஷி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் ரட்சிக்கப்பட்டுட்டார்னா அவங்க முடிவு பரியந்தம் அந்த ரட்சிப்பு அவங்களை காத்துக்கொள்ளும். முடிவு பரியந்தம் சாவர வரைக்கும் அவன் செத்து போனாலும்
அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் மீட்பை பெறுவான். இது கேல்வினிஸ்ட் கொள்கை. நான் திரும்ப படிச்சேன், ஒவ்வொருத்தவனுடைய கொள்கையை நான் படித்தேன். நான் ஆராய்ந்து பார்த்தா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், சும்மாலாம் கிடையாது. அந்த கொள்கையை குறித்து அவ்வளவு ஆராய்ச்சி பண்ண அந்த கேல்வினிஸ்ட் என்ன சொல்லிட்டு போனார். அப்ப எனக்கு சந்தேகமா இருக்குது, அப்ப இந்த வார்த்தைக்கும் இவர் சொன்ன கொள்கைக்கு சம்பந்தம் இல்லாத இருக்குது. முடிவு பறிந்த நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான் ஏசாண்டர் வாயால சொன்னது. இவர் என்ன சொன்னாரு, அவன் சாராயமே குடிச்சாலும் சரி, அவன் விபச்சார பாவத்தை செஞ்சாலும் சரி, ஒன்ஸ் ரட்சிக்கப்பட்டானா அவன் ரட்சிப்பு அவ்வளவுதான், அவன் பரலோகத்துக்கு போயிடுவான். யாரு? ஒரு மனுஷன். நான் மனுஷன் சொல்றதை நம்புறதா தேவன் சொல்றதை நம்புறதான்னு கன்ஃபியூஸ் ஆனேன். அப்ப முடிவு பறிந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு ஏன் சொன்னாரு? அப்ப எதுல முடிவு பறிந்த நிலை நிற்கணும்? ஆராய்ந்து பார்த்ததனுடைய விளைவுதான் இந்த ரட்சிப்பு என்பது. என்னன்னாக்கா ஜஸ்ட் லைக் ஏ மீட்பு, அவ்வளவுதான். ரட்சிப்பை குறித்து இப்ப பார்க்க போறோம். ரட்சிப்பு என்றால் என்ன? இதை குறித்து பெரிய சப்ஜெக்ட் இது. இதை நான் 30 வருஷமா ஆராய்ந்து பார்த்திருக்கிறேன். அதனால இந்த ரட்சிப்பு என்பது என்ன அப்படின்னாக்கா அதை எப்படி சொல்லலாம்? நீ புரிஞ்சுக்கிற டேர்ம்ல என்ன சொல்லலாம்னா, மீட்பு, விடுதலை, சுதந்திரம். என்னதான்? மீட்பு அல்லது விடுதலை அல்லது சுதந்திரம். அப்ப மீட்கணும், யாரை மீட்ப? விடுதலை ஆக்கணும், யாரை விடுதலை ஆக்குவ? சுதந்திரம் அடையணும், யாரை சுதந்திரம் அடைவ? ஏற்கனவே அடிமைத்தனத்தில் இருக்கிறவனு தான். ஹலோ, புரியுதா? புரியலையா? ஏற்கனவே நான் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கணும், அப்பதான் நான் கட்ட விடுதலை ஆக்க முடியும். ஏற்கனவே நான் வியாதியில இருக்கணும், ஏற்கனவே நான் கடன்ல இருக்கணும், ஏற்கனவே நான் பாவத்துல கிடக்கணும். அப்படி இருக்கிறவனை தான் ஆண்டவர் மீட்கிறார். மீட்பு, கடல்ல இருந்து என்ன மீட்டார், பாவத்திலிருந்து மீட்டார், இன்னைக்கு சாபத்திலிருந்து மீட்டார். அப்ப மீட்பு என்பதுதான் ரட்சிப்பு என்று வார்த்தை சொல்றான், பொதுவான வார்த்தை. இன்னைக்கு இங்க உட்கார்ந்து மீட்பை பெற்றவர்கள் நம்மளாம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அடிமைத்தனத்துல கடந்தோம். பிசாசுக்கு அடிமையா இருந்தோம், கடனுக்கு அடிமையா இருந்தோம், பாவத்துக்கு அடிமையா இருந்தோம், வியாதிக்கு அடிமையா இருந்தோம். இயேசுவை விசுவாசித்ததுனால அந்த மீட்பை பெற்று இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறோம் ஆலயத்துல. அதனால இந்த மீட்பு கடைசி வரைக்கும் நமக்கு வரணும்னா தான் இந்த காரியத்தை ஃபாலோ பண்ணுன்ற முடிவு பறிந்த நிலை. மீட்பு கிடைச்சிருச்சு, அப்ப ரட்சிக்கப்பட்டுட்டோம். இப்ப இவங்க வைக்கிற அளவு எல்லாம் ஒவ்வொரு அளவு, ஒவ்வொரு சபையில ஒவ்வொரு அளவு. அந்த அளவு அது அவங்களுக்கு வச்சுக்கிட்டோம். எந்த அளவுல நீ ரட்சிப்பை வச்சுக்கிட்டாலும் சரிதான். நான் அடிக்கடி சொல்லுவேன், பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில என்ன செஞ்சாங்க? துதித்து பாடினார். என்ன நடந்தது? சிறைச்சாலை கதவு உடைஞ்சது, திறந்தது, எல்லாம் செஞ்சது. எல்லாரும் ஓடினாங்களா? எல்லாம் உட்கார்ந்துட்டு அப்படியே தான் இருந்தானுங்க, யாரும் தப்பிச்சு ஓடல. அந்த சிறைச்சாலை தலைவன் என்ன செஞ்சான்? வந்து தன்னைத்தானே தற்கொலை பண்ணிக்க போனான். ஏன்? ஓடி இருப்பாங்களோ அப்படின்னு. எல்லாம் உனக்கு குத்திக்காத, கொலை பண்ணிக்காத, நாங்கெல்லாம் இங்கதான் இருக்கிறோம், உனக்கு ஒண்ணும் செய்யல, நாங்கெல்லாம் இங்கதான் இருக்கிறோம். எப்படிதான் இப்படி இருக்கிறீங்க? இயேசுவை வணங்குறோம், இருக்கிறோம், உண்மையா இருக்கிறோம். அப்ப நானும் இயேசுவை ஏத்துக்கொண்டா, நான் ரட்சிக்கப்படுறது என்னடா செய்யணும்டா? இன்னைக்கு அவரை விசுவாசித்து அவளை ரட்சிக்கப்படுவேன். ஓகேவா? பவுல் சொல்ற ரட்சிப்பு என்ன அளவு? நீயும் உன் வீட்டாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சிகராக விசுவாசியுங்கள், அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். முடிஞ்சு போச்சா? விசுவாசித்தாலே ரட்சிப்பு. அதை நான் ஏற்றுக்கொள்றேன். இல்ல நீ ஜெயிலரா இருக்கிற, நீ நிறைய பேர்த்த லஞ்சம் வாங்கியிருப்ப, அந்த லஞ்சத்தெல்லாம் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டு வா, எல்லாத்தையும் போய் மன்னிப்பு கேட்டு வா, எல்லாத்தையும் நீ அறிக்கை எடுத்து வா, சரி செஞ்சுட்டு வா, அப்பந்தான் நீ ரட்சிக்கப்படுவ, அப்பந்தான் உனக்கு ஞானசானம் கொடுப்ப சொன்னாரா? என்ன செஞ்சாரு? அப்ப நான் இந்த ரட்சிப்பை ஏற்றுக்கொள்றேன். ஆனாலும் அந்த ஜெயிலர், அந்த தலைவன் ரட்சிக்கப்பட்டுட்டான். ஆனா முடிவு பரியந்தம் நிலை நின்னாதான் அவன் ரட்சிப்பு பாஸ் ஆகும், இல்லைன்னா கிடையாது, ஃபெயில். அந்த முடிவு பரியந்தம் என்பதுதான் அந்த ஆண்டவர் சொல்ற ரட்சிப்பின் எல்லை.